அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். மனதின் குரல். மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா மனசுக்கு தான் இருக்குது. மனிதனாக வாழ்வதா மிருகமாக மாறுவதா அப்படிங்கிறது அவனுடைய மன அமைப்பிலே தான் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் எந்த பிரச்சனையில் அவன் சிக்குகிறார் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அதில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சேட்னஸ் அப்படிங்கிற கேரக்டர். துக்கம், துயரம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். ஒரு மனிதன் உணர்ச்சி பூர்வமாக பாதிப்படைந்தால் அது சேட்னஸ், துக்கம், துயரம்னு சொல்லுவான். இது எதனால் ஏற்படும்? இழப்பு, துக்கம், துயரம், வேதனை, வருத்தம் என்ன இதனால் ஏற்படக்கூடியது. இப்படி துக்கத்தில் துயரத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தனிமையாக இருப்பாங்க. யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. லோ மூடு, உற்சாகமே அவங்களுக்குள்ளே இருக்காது. என்ன பண்ணுவாங்க? அப்படியே தனிமையாக சொல்லுவாங்க. செத்தவங்கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் எதுட்டு அதெல்லாம் என்ன என்று அந்த லோ மூடில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் உடைய நிலைப்பாட்டை 4 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று சூழ்நிலையால் ஏற்படுவது, இன்னொன்று உயிரியலால் ஏற்படுவது, இன்னொன்று மன பாதிப்பினால் ஏற்படுவது, இன்னொன்று இயற்கை சூழல் இருத்தலியல் அதனால் ஏற்படுவது என்று மக்கள் இந்த 4 வகையாக பிரிக்கிறார்கள். இதில் என்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி அவர்கள் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக லோ மூடிலே இருப்பாங்க. சந்தோஷத்தை தொலைச்சி விட்ட இதில் இருப்பாங்க. எதுலேயும் உற்சாகமாக கலந்து கொள்ள மாட்டார்கள். எது சொன்னாலும் எரிச்சல் அடைவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வேலை வாங்கிறது கஷ்டம், அல்லது திரும்ப திரும்ப சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும், டென்ஷன் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவிப்பாங்க. அந்த எந்த பிரச்சனையினாலும் அவங்களுக்கு அந்த லோ மூடு வந்துச்சோ அதற்கு காரணம் தான் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க. சக்தி இழந்து விடுவார்கள். எதனாலையும் அவங்களால பண்ண முடியாது. அதிக நேரம் தூங்குவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதிக நேரம் தூங்குவாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சேட்னஸ் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா ஹோமியோபதி தான். ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. இந்த லோ மூடிலிருந்து ஹை மூடுக்கு கொண்டு வருவது, அவங்கள அந்த மாயை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது. அந்த ஹோமியோபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மிகச்சிறந்த அறிகுறிகளை எதிர்பார்க்கிறது தீர்ப்பதற்கு. என்னது?
இந்த துக்கமானது எந்தெந்த நிலைப்பாடுகளில் ஏற்படும்? விடிய காலையிலையா, காலையிலையா, ஃபோர்நூனா, ஆஃப்டர்நூனா, மதியமா, மாலையா, இரவா, மிட்நைட்டா, ஏர்லி மார்னிங், இப்படி கால அளவுகள் இருக்கிறது. அதே மாதிரி கிளைமேட் சில்னஸாக இருக்கிறதா அல்லது ஹீட்டாக இருக்கிறதா அப்படிங்கிறதும் இருக்குது. அடுத்து அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்கள், அதனாலையும் எக்ஸஸ் செக்ஷுவல் எக்ஸஸ் மாஸ்டிபேஷன்ஸு, உடலில் நீர் சக்தி அதிகமாக வெளியேறுவது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் என்பதனை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி எழுந்திருக்கிறது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது வருதா அல்லது தூங்க போகும் பொழுது இது மாதிரி ஏற்படுகிறதா அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். டைமிங் முதற்கொண்டு இருக்குங்க. 6 o'clock இது மாதிரி பிரச்சனை வரும், 4 o'clock இது மாதிரி வரும் அப்படிங்கிற அந்த துக்கம் தானாகவே ஏற்படும். அடுத்து டிஸப்பாயின்மெண்ட், நினச்சது நடக்காத பொழுது ஏற்படக்கூடிய துக்கம், இழந்து விடுவது, நம்ம மிகவும் நேசித்தவர்கள் இறந்து விடுவாங்க அல்லது நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது நம்மக்கிட்ட சண்டை கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலைகளை எல்லாம் தனித்தனியாக ஆராய்ந்து அதற்கான மருந்தை கண்டுபிடித்து ஹோமியோபதி மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார். அதனால் இந்த சேட்னஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் யாராவது தொடர்ச்சியாக இந்த சூழ்நிலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னா கவலையே படாதீங்க, ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள். இல்லைன்னா 9176380403 என்ற இந்த எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளெல்லாம் கேட்டு உங்களுக்கான மருந்தை கொடுப்பார்கள். அது நீங்கள் நேரில் வரணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. கம்ப்ளைண்ட்டை வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது எழுதியோ நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். டாக்டர் அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு மருந்தை கூரியர்லேயே அனுப்பிச்சி கொடுப்பாங்க. உங்களுடைய நேரம், பணம், அலைச்சல் போன்ற அத்தனையும் எங்களால் சர்வம் ஹெல்த் கேரால் குறைக்கப்படுகிறது என்பதனை இந்த நேரத்திலே கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.